எனக்கு பெரிய பாடாக இருக்கும். போட்டில் அடித்து காற்றை பிடிச்சி திரும்பி முட்டைக்காலில் வச்சு தான் நம்ம பாடத்தை ஆரம்பிக்க முடியும். ஆனால் இப்போ பார்த்தா பெரிய பெரிய கலெக்டராக இருக்காங்க. இந்த உலகநாதன் தம்பி இப்போ வெளிநாட்டில் இருக்கான். என் மகள் நான் திருமணம் பண்ணிட்டு அவள் கத்தாருங்கிற நாட்டில் இருக்கா. அவள் 2வது பிரசவத்துக்கு இங்கே வர முடியல, லீவு கிடைக்கல அவளுக்கு. அதான் நானும் எங்கள் வீட்டம்மாவும் கிளம்பி கத்தாருக்கு போனோம். அங்கே வச்சு பேரகாலம் முடிஞ்சு அந்த 7வது நாள் பிள்ளைக்கு இழை கட்டுவோம் தெரியுமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் யாரை போட முடியும்? அப்போ நம்ம உலகநாதன் அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையில் அங்கே வீட்டை தட்டலாம். போய் பார்த்தா உலகநாதன், என்னடா நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஃபேஸ்புக்கில் பார்த்து சார் நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க, நானும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் கத்தார் ஃபங்க்ஷனுக்கு என் பிள்ளை தான் முதல்ல வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் இல்லை, நாங்கள் இருக்கிற ஊரில் 2 வீடு தள்ளி ஒரு தம்பி இருக்கான், இந்த பக்கம் 3 வீடு தள்ளி ஒரு பையன் இருக்கான். அவங்கெல்லாம் கத்தாரில் இருக்காங்களாம், எனக்கு தெரியாது. அவங்களும் எல்லாரும் குட்டிகளை கூட்டிகிட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆக நாங்கள் தெரியாத நாட்டில் இருந்தாலும் அன்னைக்கு அந்த விழா பெரிய விழாவாக நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. எல்லாம் நம்ம வாத்தியார் என்னுடைய பலன் தான். என்னுடைய மாணவ கண்மணிகள் நிறைய பேர் நான் ஊடையில் பார்க்குறேன். ஆனால் நிறைய பேர் என் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. உங்களையெல்லாம் பார்க்கும்போது பெரிய கலெக்டர் விட்ட மாதிரியே இருக்கு. நான் வந்தவுடனே பயந்துட்டேன், என்னடா இது மாணவர்களுடைய மீட்டிங்கா கலெக்டர் மீட்டிங்கா, நம்ம தெரியாத விஷயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அவ்வளோ பேர் அந்த வாரம் காலில் விழுறான். கேர்ள்ஸ் நிறைய பேர் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷம். வாத்தியார் தொழில் தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை என்பதை நம்ம இப்போ கண்டுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம்தான். மாணவர்களே, உங்களை ரொம்ப அடிச்சிருப்பேன் நானே. இப்போ ஒரு மாணவன் சொன்னான், இங்கிலீஷும் மேத்ஸுக்கு நீங்கள் தான் சார் எடுப்பீங்க, எங்களை பிச்சு விடுவீங்க பிச்சு அப்படின்னா. அந்த பிக்சரில் தான் நாங்கள் நல்லா இருக்கோம். அந்த கடைசி வரையும் வந்தது. அதுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய மாணவர்கள் சொன்னாங்க. நான் எனக்கு நேரத்தில் 2 நாளாக நிறைய ஃபங்க்ஷன் வீடு நான் வெளியே போயிட்டேன். நீங்கள் காலையில் எழுந்திருந்து நான் என்ன பேச பாருங்க எனக்கே தெரிய மாட்டேங்கிங்க. உடனே எங்கள் வீட்டம்மா, நானும் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் வாசிங்க மாணவ செல்வங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் தீ கொடுத்தேன். அதை நான் அவங்கள வாழ்க்கை பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் வரிசையில் இருக்கும். அது அறிவு பசியை தீர்ப்பவர், ஆன்மீக சிந்தனை விதைப்பவர் ஆசிரியர்கள், இன்பத்துடன் போதிப்பவர், ஈகை மரபை வளர்ப்பவர், உன்னத பண்பை உணர்த்துபவர், ஊக்கம் தந்து உயர்த்துபவர், எச்செயலுக்கும் கை கொடுப்பவர், ஏணியாய் ஏற்றி விடுபவர், ஐயம் தீர்த்து அணுகுபவர், ஒற்றுமை பலம் கூட்டுபவர், ஓங்கான வாழ்வுக்கு வழிகாட்டுபவர், அவ்வையின் வழி நிற்பவர். அதுவே நல்ல ஆசிரியருக்கு இலக்கணம். மாணவர்களுக்கு பாராட்டு வாழ்த்து எப்படி நடந்துக்கணும்னு ஒரு 10 வரி எழுதியிருக்காங்க, நம்ம பார்ப்போம். மாணவ செல்வங்களே, இன்றைய கொள்கையில் கொள்கை, நடையில் கொள் நேர்மை, கல்வியில் கொள் புலமை, வளர்த்துக்கொள் திறமை, பெற்றுக்கொள் ஆளுமை, பெருக்கிக்கொள் அன்பை, கற்றுக்கொள் எளிமை, தேடிக்கொள் புதுமை, ஏற்றுக்கொள் உண்மை, சொல்லில் கொள் தூய்மை, சீராக்கிக் கொள் வாழ்வை, இதுவே எமக்கு என்றும் பெருமை. நீங்கள் இப்படிலாம் நடந்தால் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு பெருமை. மாணவ மணிகளே, இன்றே விலக்கிட ஏற்பீர் சூளுரை, விட்டுவிடு தீமை, கொளுத்திவிடு மடமை, விலக்கிவிடு பகைமை, அகற்றிவிடு பொறாமை, மறந்துவிடு பொய்மை, வென்றுவிடு கொடுமை, சென்றுவிடும் வறுமை,
என்றும் வாராது சிறுமை, உமக்கு என்றும் வாராது சிறுமை. ஆசிரியப் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு இருக்காங்க. இது எல்லா கேர்ள்ஸும் பாய்ஸும் இப்போ நீங்கள்லாம் பெரிய அபிமானத்துக்கு மென்னாக இருந்தாலும் எங்களுக்கு சேட்டை பண்ணி அடிவான கேர்ள்ஸ், குட்டி குட்டி கேர்ள்ஸ் பாய்ஸாக தான் தெரியுங்க. ஏதோ ஃபுல் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் அந்த ப்ளூ டவுசரும் ஒயிட் ஷர்ட்டும் யூனிஃபார்ம் போட்ட மாணவர்களாக இருந்தால் என் கண்களுக்கு தெரிகிறீர்கள். எல்லாரையும் நாங்கள் எல்லா ஆசிரியர்களும் தங்களுடைய மாணவர்களோட பிள்ளைகள் மாதிரி தான் நினைப்பாங்க. ஏதோ நாள் தட்டு தட்டியிருப்பாங்க மண்டையில் காற்றை பிடிச்சி இருக்கு. ஆனால் அவங்க நினைக்கிறது என் பிள்ளை, ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் தாய்மை உணர்வு கொண்டவர் ஆசிரியராகத்தான் என்னுடைய காலத்தை கழித்தேன். நம்ம படிக்கத்தில் 20 வருஷத்துக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னைய இங்கிலீஷ் வாத்தியார்னு சொல்லுவாங்க. நான் கணக்கு வாத்தியார், இங்கிலீஷ் படிக்கவே இல்லை நான். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் அப்ளிகேஷனை போட்டிருக்கும் போது நம்ம கரஸ்பாண்டுடைய அண்ணன், அவங்க தான் கரஸ்பாண்ட் வந்தாங்க. அவங்க என்ன ஃபோனில் சொன்னது, நீங்கள் 11th 12th இங்கிலீஷ் எடுக்கணும். அது எனக்கு பழக்கம் இல்லை சார், நான் 10th வரைக்கும் இங்கிலீஷ் எடுக்கிறேங்க 10 வருஷம். இல்லை, அதுக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்ட்டாங்க. நானும் துணிஞ்சு வந்துட்டேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு முந்தையே டீச்சர்கிட்ட வந்து 11th 12th புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். இங்கிலீஷ் புக்ஸ் இங்கிலீஷில் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். வந்து முதல் நாள் 11th 12th எடுத்தாச்சு. அது கொஞ்சம் பேராயிட்டு டீச்சரும் அதே மாதிரி நான் மறுவாரம் வந்து சேரும்போது 11th 12th கொடுத்தாங்க. நான் அங்கே போய் நல்லா பாடம் எடுத்தேன். அதனால் இங்கிலீஷ் வாத்தியார்னு முதல்ல இருந்து எனக்கு பேர் ஆகி போச்சு. இங்கிலீஷ் வாத்தியார் நல்லா பாடுவார். வகுப்புலே நான் பாடுவேன். பாடக்கூடாதுன்னு தெரியும், ஹெச்சும் வந்து முறைப்பாங்க. இருந்தாலும் நம்ம கிளாஸுக்கு பாடல் இல்லாமல் நடந்ததே கிடையாது. அது எல்லா பையனும் தெரியும். இப்போவும் நம்ம நிறைய பேர் என்கிட்ட, சார் நீங்கள் அப்போ குழந்தைங்களாம் நம்ம அதை நினைப்போமா பிள்ளைகள, அதனால் கண்ணே கலைமானே அந்த பாட்டை அடிக்கடி பாடுவோம். மேடையிலையும் சரி, வகுப்புலேயும் சரி. இப்போவும் அந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு ஆணையிட்டு அனுப்பிட்டாங்க இல்லையா. நான் பாடவா? உங்கள் கைத்தட்டு முதலே கிடைச்சின்னா நான் பாடுவேன். கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னைதானே, கண்டே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னைதானே, மந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னைதானே.
ஏனோ தெய்வம் சதி செய்வது பேதை போல செய்வது கண்ணே தலைமாறி கண்ணீரென கண்டேன் உன்னை நானே அத்து மகள் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை நான் கேட்கிறேன் ஆரிராரோ ரோராரிரோ ஆரிராரோ ரோராரிரோ